ஃபிட் டார்கெட் லாஸ் வச்சு சொல்ல. நீங்க ரூல்ஸ ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களா? அ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களா? அப்படிங்கிறத பேசிஸ்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த டேவ நம்ம எப்படி முடிக்கிறோங்கிறது நம்மளோட டிசிப்ளின் இத பொறுத்து நம்மளுக்கு இருக்கு. ஒவ்வொரு சிங்கிள் டேவுமே யூனிக்கா தான் இருக்கும். அதாவது வித்தியாசமா இருக்கும். சேம் டைம்ல சேம் பேட்டர்ன் மாரி வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அ இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, ட்ரேடிங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் மாரி தான். ரோலர் கோஸ்டர் மாரி அப்டின்றது அப்ஸும் இருக்கும், டவுன்ஸும் இருக்கும். ஓகேங்களா? நம்ப நம்ப கண்டிப்பா இன்னைக்கு வந்துட்டு அப் தான் ஆகும் அப்டின்னு நம்ம நெனைப்போம். இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிடலாம்னு நெனைப்போம். பட் அன்னைக்கு மார்க்கெட்டும் ஃபேவரபிளா வந்து சைக்காலஜி என்ன அவங்க எந்த மாரி மைண்ட் செட்ல அவங்க எடுத்தன்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்கன்னா, அத பத்தி தான் நான் யோசிப்பேன். எப்படி அவங்களால முடிஞ்சது? ஏன் நம்ம வந்து எங்க மிஸ் பண்றோங்கிறத யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் நீங்க ட்ரேடர் ஆவீங்க. அன்டில் அண்ட் தென் அதுவரைக்கும் ஆகவே முடியாது. ஸோ இந்த வீடியோவ புரியலன்னா 2, 3 வாட்டி பாருங்க.